ஹலோ ஆல், வெல்கம் டு சபரி நீட் அகாடமி சேலம். இன்னைக்கு நீட் பயாலஜிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்லேருந்து ஒரு நீட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ கொஷின். ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் த சீட் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் விச் இஸ் destined டு ஃபார்ம் root when the seed germinates. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் which part is responsible for the root formation அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ பிக்சர் பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற பிக்சர். இதில் வந்து ஏ பி சி டி அப்படின்னு பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரூட் ஃபார்மேஷன் அப்படின்றது கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடிக்கல் இஸ் destined டு ஃபார்ம் ரூட். நம்மளுக்கு நல்லா தெரியும், ரேடிக்கல் அப்படின்ற பார்ட் தான் ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இந்த கிவன் டயக்ராம் சி அப்படின்றது தான் ரேடிக்கலை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஷின் மாதிரி தான் தெரியும். பட் இது ரேடிக்கல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், ரேடிக்கல் அப்படின்றது தான் ரூட் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னையோட கொஷின் முடிஞ்சது. தேங்க்யூ.